ராதே ராம் ராம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பிருந்தாவனத்தை துறந்து துவாரகாதீஷனா துவாரகாவுக்கு போயிட்ட பிறகு பிருந்தாவனத்தில் இருந்த ஒருத்தருக்கு மட்டும்தான் கிருஷ்ணனோட அடிக்கடிக்கு ஒரு சம்பந்தம் இருந்தது. யாருன்னு பார்த்தா யமுனா மையா. இப்போது அவர் வந்துட்டு அடிக்கடிக்கு இந்திரபிரஸ்தத்துக்கு வந்துட்டு இருந்தார். அதனால் அந்த யமுனா மையா இந்திரபிரஸ்தம் டெல்லி வழியாகத்தான் பிருந்தாவனத்துக்கு வராங்க இல்லையா. அங்கே வரும்பொழுதெல்லாம் பிரத்யேகமாக வாரத்தில் ஒரு நாள் அவர் ஒதுக்கிட்டு வரோம். ஈவன் அர்ஜுனன் எல்லாருக்குமே தெரியுமா. ஒரு நாள் அவர் யார்கிட்ட பேச மாட்டார், உணவு சாப்பிட மாட்டார், ஈவன் தண்ணீர் கூட பருக்க மாட்டாராம். நேராக யமுனை நதிக்கரையில் போயிட்டு உட்காந்துட்டு தன் கால்களால் தண்ணீரில் தொழவின்னு இருப்பாராம். அந்த தண்ணீரை எடுத்து தன் மேலே தெளிச்சுப்பாராம், கண்களில் ஊற்றி கொள்வாராம், முகத்தில் பூசிக்கொள்வாராம், மார்போடு அணைத்து கொள்வாராம். இப்படி ஒரு பாவத்தோடு அவர் இருந்துட்டுறான். பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய மகாத்மாக்கள்லாம் ஈவன் வைத்தியர்கள்லாம் கூட அங்கே யாருக்காவது உடம்புக்கு முடியாமல் போயிட்டுன்னா அவங்க சொல்லுவாங்களா, நீங்கள் நேராக போயிட்டு யமுனை நதிக்கரையில் உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் உங்களுக்கு தண்ணீருக்குள்ளே நின்றுட்டு வாங்க, அந்த தண்ணியை எடுத்து தெளிச்சுக்கோங்க, அவங்க வியாதி போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னுட்டா அங்கே வரக்கூடிய அந்த யமுனை நதியினுடைய தண்ணீரோட கிருஷ்ணனோட சம்பந்தம் இருந்தது அப்படிங்கிற ஒரு பாவத்தோடு பிருந்தாவனத்துக்கெல்லாம் வாழ்ந்தாங்கன்னு பார்க்குறோம். ராதே ராதே.